நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு 20,000 கிடைச்சது அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. உலக அளவில் எங்கேயுமே சரியான சட்டம் கிடையாது. நீங்கள் ஏமாந்தது தான், முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தவர்களோட ஆசை வார்த்தைக்கு மயங்கவே கூடாதுங்க. அப்படி மயங்கி தான் இன்றைக்கி வந்துங்க கோர்ட்லேயும் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் லட்சக்கணக்கான கேஸ் வந்து நீ பதிவாயிருக்குங்க. மாதம் ஒரு 5,000 ஒரு 6,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண போனேன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்துங்க உடனடியாக பண்ண முடியும். ஏன்னாங்க ஒரு ரியல் எஸ்டேட் போனோம்னா இன்றைக்கி வந்து 5 லட்சம் 10 லட்சம் வேணும். ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட அவ்வளோ காசு இருக்காதுங்க. ஆனால் இன்றைக்கி 500 ரூபாய் இருந்தால் கூட 50 ரூபா இருந்தால் கூட ஒரு நல்ல பங்கு வாங்கலாம். 500 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கோல்டு பீஸ் வாங்கலாங்க. அவர் 500 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. பட் என்னென்ன தங்கத்தை வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங் முதலீடுன்னாரு. நான் சொன்னேன் இதுக்கும் டிஸ்க்ளைமர் இருக்குது. நீங்கள் தங்கத்துக்கு டிஸ்க்ளைமர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு தங்கம் கொடுங்க, பில் போட்டு கொடுங்க. பக்கத்துலேயே அவரோட அண்ணன் கடை இருக்குது, நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். இப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு முழுசாக கொடுப்பாரா? 101% டிசிப்ளினாக போகிற பிஸ்னஸ் எதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் தாங்க. அதுலேயும் இன்ட்ராடே வந்து ரொம்ப அருமையாகவே போகுங்க. பட் ஆனால் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து 90% வந்து ஒரு லாஸில் தான் இருக்காங்க. பக்கத்தில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. புரிதல் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த புரிதலுக்காக நம்ம பேசிக்காக என்னென்ன செய்யணும், எதை பார்த்து நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஃபினான்சியல் அட்வைசர், இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்பெஷலிஸ்ட் தாமோதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போதே முதல்ல வந்து பேசிக்காக சாதாரண மக்களுக்கும் எளிதாக புரிகிற மாதிரி சேவிங்ஸ் எப்படி ஆரம்பிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் அமலா சாஜி அவர்கள் ஒரு கேஸில் சிக்கினாங்க. அவர் வந்து ஒரு ஆப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அது வந்து எனக்கு பல மடங்கு லாபம் கொடுத்தது, அவரோட ஃபாலோவர்ஸையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அதை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்க இல்லையா? இப்படி நம்ம முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய யோசனைகள் இருக்கும், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்காது, சரியான ஒரு கைடன்ஸ் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு ஃப்ராட்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, எப்படி வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்போ நிறைய மார்க்கெட் பண்ணுறாங்க, பொருட்கள் பண்ணுறாங்க, நிறைய பொருட்களுக்கு பண்ணுறாங்க, அழகு பொருட்கள், அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அதோட கான்செப்ட் வந்து வேறாங்க. ஏன்னா பொருள் வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் போய் பார்க்க போகிறாங்க கடையிலங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க போய் பொருள் பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அங்கே வந்து பிடிக்கலன்னா வந்துட போகிறாங்க. இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க. அந்த அழகு குறிப்பிலேயே கூட சிலர் வாங்குவாங்க, ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, சரியா இல்லைன்னா விட்டுற போகிறாங்க. இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாதுங்க. அதனால் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் ஓகே, அது மார்க்கெட்டிங், அது வரவேற்கத்தக்கது தாங்க, அது தனி முறையில் போயிட்டுருக்குங்க. பட் ஆனால் ஃபினான்ஷியலாக நான் வந்து இந்த ஆப்பில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேங்க, நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு 20,000 கிடைச்சது அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அவங்க சொல்கிறது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் மார்க்கெட்டுக்கு நம்ம நாட்டில் இல்லை, உலக அளவில் எங்கேயுமே சரியான சட்டம் கிடையாது. நீங்கள் ஏமாந்தது தான், முடிஞ்சு போச்சுங்க. அதை தாண்டி நீங்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னாங்க, நீங்கள் பல வருடங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய, கோர்ட்டில் வந்து காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஃபஸ்ட்டுங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க, இப்போ வந்துங்க நான் வந்து ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணேன், இதில் எனக்கு பணம் கிடச்சிதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்பாதீங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம அவங்க வெளியே நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறதுனால அவங்க வெளியில் தெரியுறாங்க, இது மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குங்க. இது எல்லாருக்குமேங்க. இப்போ இதில் யாரெல்லாம் முதலீடு பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காதுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்ற எண்ணத்தில் போய் முதலீடு பண்ணிட்டுங்க அவங்க வந்து இது பண்ணிவிடுவாங்க. பட் நாளைக்கு போய் நீங்கள் வந்து அந்த அம்மாவையே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை டிஸ்க்ளைமர் நீங்கள் படிச்சிங்களான்னுவாங்க. எல்லாத்துக்குமே டிஸ்க்ளைமர்னு ஒன்று இருக்குங்க, அது ஒரு செகண்டில் வந்து ஆமாம், அந்த ஆமாங்க, இது டிஸ்க்ளைமர் இருக்குங்க. இதையெல்லாம் நீங்கள் வந்து சரியாக தவறான்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் 10-20 வருஷம் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அதனால் வந்துங்க அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சஸும் சரிங்க, நம்ம யாரையும் வந்து நம்மளை நம்பி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து தவறாக கொண்டு போகக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளை நம்பி ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம என்ன நியாயமான முறையில் சொல்லணுமோ அந்த நியாயத்தை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தி ஆகணும். ஏன்னா நம்மளை நம்புகிறாங்க, நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அதில் வந்து உண்மைத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸில் வந்து கண்டிப்பாக உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரூல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வேறாங்க, அது யார் சொல்லியும் அடங்காத ஒரு ரூலுக்குள்ளே அது இருக்குங்க. அப்படி இருக்கும்போது
நான் சம்பாரித்தேன் அப்படின்னு யார் சொன்னாலும் சரி, நிறைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சம்பாரித்தேன், 2 லட்சம் சம்பாரித்தேன்லாம் ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் போடட்டோங்க, அவர் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கட்டோங்க, அது அவர் பிரச்சனைங்க. அவர் எவ்வளோ இழந்தாருன்னு நமக்கு தெரியாதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அது அவர் பிரச்சனைங்க. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அவர் நிறைய இழந்திருக்கலாம், இல்லை அவர் தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். அதெல்லாமே அவரோட பிரச்சனை, அவருக்கு தாங்குற சக்தி இருக்கலாங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை 1 லட்சம் ரூபாவை நம்ம கொண்டு போய் எந்த இடத்துல போட போகிறோம், அவரை நம்பி நம்ம போட்டுட்டு நாளைக்கு அது லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து முதலீட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஆப்புக்குள்ளே யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே போய் முதலீடு பண்ணாதீங்க. அடுத்தவர்களோட ஆசை வார்த்தைக்கு மயங்கவே கூடாதுங்க. அப்படி மயங்கி தான் இன்றைக்கி வந்துங்க கோர்ட்லேயும் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் லட்சக்கணக்கான கேஸ் வந்து நீ பதிவாயிருக்குங்க. திரும்பி அதே தவறை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாமல் போயிடும். தொடர்ச்சியாக ஏமாறுற குற்றச்சாட்டுலாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? மோசடி பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தில் பண விஷயத்தில் ஏமாந்துட்டாங்க, ஃபினான்ஷியலாக தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு சரியான ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ரூவ் கிடையாதுங்க. நம்ம இந்தியாவில் வந்துங்க 24 ஹவர்ஸுக்கு மார்க்கெட்டுக்கு அப்ரூவ் கிடையாது. இது ரிசர்வ் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த கம்பெனியெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கம்பெனியெல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே நான் எனக்கு தெரிஞ்சு ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபுல்லாகவே ரிசர்வ் பேங்க்கில் எதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்பில் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது குற்றம் வந்து யாருதுங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனையும் கதவு தட்டி யாரும் சொல்ல முடியாதுங்க. இது ஓவராலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்தவங்க ஒரு தங்க கடையில் வந்து ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா இந்த ஏமாத்துறவரோட விஷயம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை யூடியூப்ல, சேனல்ஸ்ல, பேப்பர்ஸ்ல எங்க பார்த்தாலும் நமக்கு கிடைக்குதுங்க. அப்போ நம்ம தான் நெக்ஸ்ட் ஏமாறக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு வரணுங்க. ஏன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்குங்க. தேக்கு மரத்துல இருந்துங்க, ஈமு கோழில இருந்துங்க, இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க. பட் இனியும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இவங்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த தன்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து அதிகமாக்கணும் என்ற ஒரு பேராசை வந்து இவங்களை வந்து ஒரு உந்துதலுக்குள்ள தள்ளி விட்டுறதுங்க. அதே மாதிரி அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த பேசுகிற பேச்சுக்கள் இருக்கு பாருங்களா, அங்கே வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே மயக்கிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஆமாங்க. அதாவது நான் நிறைய இடத்துல சொல்கிறதுங்க, அந்த மாதிரி நான் ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், என் மேலே அவ்வளோ வந்து உங்களுக்கு நம்பிக்கை உருவாயிடுங்க. அவ்வளோதான். அதாவது நீங்கள் என்னோட பக்கத்தில் இருக்கிறவரை கூட கேட்க மாட்டீங்க ஒரு யோகியமானவரான்ட்டுங்க. அந்த அளவுக்கு நம்பிடுவீங்க நீங்கள். முழுசாவே நான் தான் யோகியம்ன்ற அளவுக்கு உங்களை வந்து அவ்வளோதான். இவரை போய் நம்ம நம்பாமல் இருக்க முடியுமான்ற ஒரு சூழலுக்குள்ள உங்களை கொண்டு வந்து அடக்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறதுங்க, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கிற சொல்லுக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. இன்றைக்கி அரசாங்கம் சொல்லுதுங்க, நிறையா சொல்லியிருக்குங்க, ரிசர்வ் பேங்க் சொல்லுதுங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்க. உங்களோட பணம் வந்துங்க டபுள் ஆகணும்னா குறைஞ்சது வந்துங்க 9 வருஷம் ஆகுதுங்க. உங்கள் பணம் வந்துங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆனால் அரசாங்க திட்டப்படி பார்த்தீங்கன்னா 9 வருஷம் 7லேருந்து 9 வருஷம் வந்து ஆகிற சூழல்கள் இருக்க. ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மாறுங்க. அப்படி இருக்கும்போது ஒரே மாதத்தில் டபுள் பண்ணி தரேன், ஒரே வருஷத்தில் டபுள் பண்ணி தரேன்னா அது வந்து எப்படி நடைமுறை சாத்தியம்? அப்படியெல்லாம் நடந்தால் இந்திய அரசாங்கமே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எல்லா கடனையும் முடிச்சுப்பாங்களே. எல்லாம் ஏமாற்று வேலை தான். ஆமாங்க. அம்பானி எதுக்குங்க கம்பெனி நடத்தணும், அதானி எதுக்கு கம்பெனி நடத்தணுங்க? யாருமே நடத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போ எதுக்கு இன்ட்ரெஸ்டிங்க? என்னோட பணத்தை வந்து டபுள் ஆகும், ஒரு ஆப்பே வந்து என்னோட பணத்தை வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொன்னால் அப்புறம் மற்ற விஷயங்கள் இங்கே நடைமுறைக்கே தேவையில்லையே இல்லையா? இதெல்லாம் ஏமாற்று வேலை தாங்க. அதே போல் வந்து ஒரு பேசிக்காக ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, மாதம் வந்து ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறவர் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், மாதம் ஒரு 5,000லேருந்து ஒரு 6,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட வளர்ச்சின்றது எனக்கு நல்லா தெரியுங்க. அதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லாமே நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்பர் 1 ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. பட் புதிதாக வர்றவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி சிஸ்டத்தில் மாதம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. எனக்கு என்ன தெரியுமோ அந்த நாலேஜில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறோம், எனக்கு அதோட நாலேஜ் இல்லை, அதனால் என்னோட பணத்தை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை எனக்கும் மேனேஜ் பண்ணுறாரு. அவரோட அறிவை எல்லாம் திணிச்சு அதுக்கு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவும் என்னோட பணத்தை வாங்கி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க. அதுக்கு அவர் ஒரு சார்ஜ் வந்து எடுத்துக்கிறாருங்க. இது 2 கான்செப்ட்டுங்க. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாபம் வந்தாலும் முழுதாக எனக்கே கிடைக்குங்க, நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதாங்க.
மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னாங்க, லாபம் வந்தால் எங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக என்னவோ அது ரீசனபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கொடுப்போங்க. நஷ்டம் வந்தால் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எப்படிங்க? அந்த நஷ்டத்துக்கு அங்கே எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க. அப்போது பங்குச்சந்தையை பற்றியும் கொஞ்சம் புரிதல் வேணுங்க. ஏன்னா நஷ்டம் வந்தால் ரெண்டுத்துலையும் நான் தான் ஏற்றுக்கணும் போது அப்போ இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து தங்கம்ங்க. தங்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு புரிதலான ஒரு முதலீடு இல்லைங்களா? அதுலேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பீஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுங்க. அப்போது நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்துங்க உடனடியாக பண்ண முடியுங்க. ஏன்னாங்க ஒரு ரியல் எஸ்டேட் போனோம்னா இன்றைக்கி வந்து 5 லட்சம் 10 லட்சம் வேணும். ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட அவ்வளோ காசு இருக்காதுங்க. ஆனால் இன்றைக்கி 500 ரூபாய் இருந்தால் கூட 50 ரூபா இருந்தால் கூட ஒரு நல்ல பங்கு வாங்கலாம். 500 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கோல்டு பீஸ் வாங்கலாங்க. ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. பட் என்னென்ன எல்லாம் ரிஸ்க். இப்போ நான் நடுவில் ஒரு தங்க வியாபாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ அவர் சொன்னாருங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். இந்த 10 வருஷத்தில் பாருங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு, உங்கள் தங்கம் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கான்னு ஒரு ஆர்கியூமெண்ட், ஜாலியாக ஆர்கியூமெண்ட் போச்சு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தங்கம் தாங்க எப்போவுமே வளர்ந்துருக்கு. ஏன்னா அது அவரோட வியாபாரங்க. அவர் வந்து தங்கம் தாங்க, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேங்க, இதிலெல்லாம் டிஸ்க்ளைமர் இருக்குங்க, திடீர்னு இறங்கிடும் திடீர்னு ஏறிடுங்க. அவர் சொன்னார், அதாவது ஒரு மந்திரியோட மாடு காணாமல் போனால் கூட ஸ்டாக் மார்க்கெட் இறக்கிடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் நிஜம்தான். எதுக்கு இறக்குறாங்க எதுக்கு ஏற்றுறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். அதையும் தாண்டி அந்த ஃபீல்டை பற்றி ஒரு A to Z தெரியும். அதனால வந்து அந்த நம்பிக்கையில் இருக்கிற சொல்றாரு. ஆனால் தங்கத்தை வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங் முதலீடுன்னாரு. நான் சொன்னேன், இதுக்கும் டிஸ்க்ளைமர் இருக்கு. நீங்க தங்கத்துக்கு டிஸ்க்ளைமர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு தங்கம் கொடுங்க, பில் போட்டு கொடுங்க. பக்கத்துலேயே அவரோட அண்ணன் கடை இருக்கு, நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். இப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு முழுசாக கொடுப்பாரா? இப்போதான் வாங்குறேன், இப்போதான் கொண்டு போய் சேர்க்குறேன், கொடுப்பாரா? அதுவும் டிஸ்க்ளைமர் தான். நான் வாங்கும்போது அதிகமாக கொடுத்து தான் வாங்குறேங்க. தங்கம் முதலீடு மட்டும் வந்து பெரிய முதலீடு அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கும்போதே நீங்கள் அதிகமாக கொடுத்து தான் வாங்குறீங்க. உங்களோட செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஒவ்வொரு கடைக்கும் மாறுபடுங்க. 20% 25% 30% வரைக்கும் நீங்கள் கூட கொடுத்து தான் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற தங்கத்தை அடுத்த கடையில் கொடுத்தீங்கன்னா 30% காலிங்க அடுத்த நொடி. கரெக்டாக இல்லைங்களா? அப்போது அதுலேயும் டிஸ்க்ளைமர் இருக்குங்க. ஆனால் தங்கம் பண்ணுறது எல்லாரோட நம்பிக்கை என்னென்னா இது மேலே தான் போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக கிராஜுவலாக மூவ் ஆகுதுங்க. அப்போ அந்த கிராஜுவல் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. எடுத்தங்க அவுத்தம் போகக்கூடாது. தங்கத்து மேலே ஏன் நம்பிக்கை வருது? வருஷம் கொஞ்சம் ரேட் ஏறிக்கிட்டே போது, இறங்கினாலும் பெருசாக இறங்காத ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போது அதே மாதிரி தான் பங்குகளையும் செலக்ட் பண்ணணுங்க. அப்போ பங்குலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவங்க வந்து ஏதாவது ஒரு பங்கில் போய் போட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. திடீர்னு ஒரு பங்கு 100 ரூபா பங்கு 1000 ரூபா போயிடுச்சுன்னு அதை போய் வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா அதோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ வேகமாக ஏறுதோ அதே வேகமாக இறங்கிறதுக்கும் இருக்குது. ஏன்னா இதில் ஆப்ரேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. தங்கத்தில் வந்து பெரிய அளவில் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா அது ஃபிசிக்கல் கோல்டுங்க, அதை ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரமாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ் நிறையா இருப்பாங்க. ஏன்னா நான் வாங்குகிற பங்கு என்னை மட்டும்தான் பாதிக்கும் போது எனக்கு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கலாங்க. பட் அப்படி இருக்கும்போது அவர் சொன்னாருங்க டபுள் ஆயிடுச்சிங்க, இவர் சொன்னாருங்க ட்ரிபிள் ஆயிடுச்சிங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு பங்கை போய் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டுவீங்க. அப்போ புதுசாக வர்றவங்க என்ன பண்ணணும்னா, நிறைய கவர்மெண்ட் பங்குகள், இந்திய அரசாங்கத்தோட பங்குகள் நிறையா இருக்குங்க. அதில் முதலீடு பண்ணுங்க, பாதுகாப்பான முதலீடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, பவர் செக்டார்னால் NTPCயில் போய் பண்ணுங்கள், பவர் கிரிடில் பண்ணுங்கள், கோல் இண்டியாவில் போய் பண்ணுங்கள், SBIயில் போய் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் நிறையா இருக்குது, BHELல போய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம போகும்போது என்னன்னா பாதுகாப்பாக இருக்குங்க, மெதுவாக போகும், பரவாயில்லைங்க, பெரிய அளவில் லாபம் வராது, ஆனால் ரிஸ்க் கிடையாது. ஆனால் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பங்குகளில் முதலீடு பண்ண உங்களுக்கு அதுக்கு உண்டான நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு NTPC வாங்கிட்டீங்கன்னா டெய்லி அது எப்படி போகுதுன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது அடுத்த பங்கை போய் நீங்கள் பார்ப்பீங்களா? அதோட மூவ்மெண்ட்டு, ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட மூவ்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிப்பீங்களா? அதில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்களா? உங்களோட நாலேஜை வந்து மெதுவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ நான் சொல்கிறேன் பஜாஜ் ஃபினான்ஸ் வாங்குன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ 7000 ரூபாய் இருக்குதுங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க, நாளைக்கு வந்து 6000 ஆயிடுச்சுன்னா தாங்க முடியுமா உங்களால்? நான் என்ன சொல்லுவேன், சார் வெயிட் பண்ணுங்க சார், அது 15000 போகணுவாங்க. வெயிட் பண்ணுற சக்தி உங்களுக்கு இருக்கணும்ல, அது முக்கியம் இல்லை, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும்ல. அப்போது நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி பங்குகளையும் நம்ம முதலீடு பண்ண போகிறோம், புதுசாக வர்றவங்க அதை வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறேன்னா போங்க, இது எல்லாமே லாங் டைம், நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி போட்டு நாளைக்கு பார்க்குறது இல்லைங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷம்ன்றது உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணுங்க. செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா
கண்டிப்பாக வந்துங்க உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் போட்டாலும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் மற்ற எங்கே போட்டாலும் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை விட அதிகமான லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது 9 வருஷத்தில் உங்களோட பணம் டபுள் ஆகுதுன்னா அது 6லேருந்து 7 வருஷத்துலேயே உங்களுக்கு டபுள் ஆகிடுங்க. இப்படி தான் போனோம். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எடுத்தங்க அவர்தான் அவர் சொன்னார் இவர் சொன்னார். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஆப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க, இல்லை ஏதோ ஒரு பங்கில் தெரியாத ஒரு பங்கில் யாரோ ஒருத்தர் சொன்னார்னு இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிக்கலை வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி அதுவுமே ஒரு அடிக்ஷன் மாதிரி தானே சார். இப்போ மார்க்கெட்டில் வந்து நான் தோத்துட்டேன், திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம கட் பண்ணிட்டு வெளில வரணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஆக்சுவலாக இந்த அடிக்ஷன் எங்கே வரும்னு சொன்னீங்கன்னா இன்ட்ராடேல தான் வரும். இன்ட்ராடேல தான் கண்டிப்பாக வருங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருக்க மாட்டாங்க. இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு கரெக்டாக தான் இருப்பாங்க. பட் இன்ட்ராடேல என்னன்னா இன்னைக்கு காலையிலேயே வாங்கி ஈவினிங்குள்ளே வந்து அந்த ஸ்டாக்கை வந்து விற்றோ வாங்கியோ கொடுத்து ஆகணுங்க. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தவறுதலாக வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா நிறைய பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அந்த பணத்தை தான் எப்போவுமே இது மட்டும் இல்லைங்க, நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி தோல்வி இருக்கிற இடம் எல்லாமேங்க. நீங்கள் ஒரு ரேஸுக்கு போனால் அங்கே ஒரு வெற்றி தோல்வி இருக்கும், நீங்கள் ஒரு லாட்ரி வாங்கினா வெற்றி தோல்வி இருக்கும், ஒரு சினிமா எடுத்தால் வெற்றி தோல்வி இருக்கும், ஒரு அரசியலில் வந்து வெற்றி தோல்வி இருக்கும். இதெல்லாம் வெற்றி தோல்வி ரெண்டும் கலந்ததுங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றி தோல்வி இருக்கும், மேலே போகும் இல்லை கீழே வரவங்க. இதுதான் வெற்றி தோல்விங்க. இந்த மாதிரி வெற்றி தோல்வி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண பழகணுங்க. டெக்னிக் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோங்க ரேஸுக்கு போனவர் நேராக போய் பணம் கட்டுறாருன்னு, கட்ட மாட்டாருங்க. அதுக்கு ஒரு புக் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிண்டி பக்கம் போனீங்கன்னா ஒரு புக்கில் கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கணக்கு என்னன்னா அது எப்படி அப்பா ஓடிச்சு அம்மா ஓடிச்சு அது ஜன்னு எப்படி ஓடிச்சுன்னு பார்ப்பாங்க. அப்போ இப்போ ஓட போகிற குதிரைக்கு என்ன ஆகுன்றதை அவங்க கணக்கு போடல, ஏதோ ஒரு டெக்னிக் அவங்களுக்கு. அது முன்னாடி எப்படி ஓடிச்சு அது மாதிரி இது ஓடும்ன்ற ஒரு விஷயத்தை டெக்னிக். இது ஜெயிக்குமா ஜெயிக்காதன்றதை விட அவரோட நம்பிக்கை அங்கே டெக்னிக்கில் இருக்குதுங்க. லாட்ரி வாங்குறவங்கலாம் அவன் நேராக போய் வாங்கிட மாட்டாங்க, கூட்டி பார்ப்பாங்க. எனக்கு 7 பிடிக்காதுங்க, எனக்கு 8 தான் பிடிக்கும், கூட்டுறாங்களா இல்லை? ஆமாம், அவருக்கு அது ஒரு டெக்னிக். அது உழுதா ஒழியான்றதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை தாங்க, நிம்மதி இருக்கும். ஆமாங்க. இப்போ சினிமா எடுக்கிறவங்களுக்கு டெக்னிக் இருக்கும். நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆக்டருக்கும் இந்த அம்மாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வாங்க, திடீர்னு எல்லாம் போய் பார்த்தா அது சினிமாவில் ஷூட்டிங்லன்னு வாங்க. ஏதோ ஒரு டெக்னிக், ஏன்னா அந்த படத்தை பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான டெக்னிக்குங்க. ஒரு அரசியலில் நீங்கள் எடுத்துங்க, நீ மிக்சி கொடுக்குறீங்க, நான் மிக்சியும் ஃப்ரிட்ஜும் சேர்த்து கொடுக்குறேன், இதுதான் டெக்னிக்குங்க. ஜெயிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்கை பயன்படுத்தணுங்க. அப்போது அந்த டெக்னிக்கை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து அந்த உத்தி வந்து வின் பண்ணிடுதுங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். இன்றைக்கி வந்து இன்ட்ராடே வந்து மேலே போகுமா கீழே வருமா, அப்போ டெக்னிக்கை அப்ளை பண்ணணுங்க. அப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போனவங்க. அப்போ நீங்கள் அந்த ட்ரெண்டோடு போகும்போது தான் உங்களுக்கு வந்து லாபம் வந்து கிடைக்குங்க. அது தெரியாது. இன்ட்ராடே ட்ரேடில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு டெக்னிக்கை ஃபாலோ பண்ண தெரியாதுங்க. ப்ராப்ளம் என்னன்னாங்க, நிறைய பேருக்கு மார்க்கெட்டுன்னா என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடியே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நிறைய தொலைச்சிடுறாங்க. நீங்கள் அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 100 இன்ட்ராடே ட்ரேடர் இருக்காங்கன்னா அதில் 100க்கு 90 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சொன்னாருங்க அதனால் நான் வந்துட்டேங்க, இவர் சொன்னாருங்க, பக்கத்து வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ண இப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய நீங்களாக புரிதலோடு வந்தீங்களான்னு பார்த்தீங்கன்னா புரிதலோடு வந்திருக்க மாட்டாங்க. அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இவங்க விட்ட பணமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காதுங்க. 5 லட்சம் 50 லட்சம் 1 கோடி இப்படி தான் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் அவங்க வந்துங்க புரிதல் இல்லாமல் விட்டதுங்க. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால 101% டிசிப்ளினாக போகிற பிஸ்னஸ் எதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் தாங்க. அதுலேயும் இன்ட்ராடே வந்து ரொம்ப அருமையாகவே போகுங்க. பட் ஆனால் இங்கே 100க்கு 90 பேர் தோல்வியில் இருக்காங்க. அப்போ என்ன காரணம்னா எல்லாருமே அன்டிசிப்ளினாக போயிட்டு இருக்காங்க. எல்லா வியாபாரத்துக்கும் அதுக்குண்டான தன்மைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த தன்மையோடு நம்ம போனோங்க. அதாவது ஏற்ற இறக்கம்ன்றது சந்தையோட தன்மை. அதை புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த சந்தைக்குள்ளே வரணுமே ஒழிய அதை விட்டுட்டுங்க நான் அதெல்லாம் இல்லைங்க, நான் வாங்கின உடனே அது மேலே போடணுங்க, நான் விற்ற உடனே அது கீழே வந்துடணுங்க, எனக்கு பணம் வந்துடணும்னா, நான் அடிக்கடி சொல்கிறதுங்க இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெடிமேட் பணம் எதிர்பார்க்குறாங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். ரொம்ப பொறுமைங்க. எப்படிங்க நம்ம போகும்போது ஒரு ரெடிமேட் இட்லி கிடைக்கும், ரெடிமேடாக ஒரு பூரி கிடைக்குமா, அந்த மாதிரி ரெடிமேடாக பணம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. யாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புறது கிடையாது. அதுவும் முக்கியமாக இன்ட்ராடே ட்ரேடர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புறதே கிடையாதுங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறையா வேறு யாருன்னா டிப்ஸ் கொடுக்குறாங்களா அவங்க வாங்கிப்பாங்க, இல்லை வேற மற்றவங்களோட ஐடியாலேயே அவங்க வந்துங்க பணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களா கற்றுக்கிட்டு பண்ணணுமன்றது வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குங்க. இதெல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வின் ஆக முடியும். அந்த பிஸ்னஸோட தன்மையை புரியணும். எந்த ஒரு வியாபாரத்துக்குள்ளே வரும்போதும் அந்த வியாபாரத்தோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேங்க, வியாபாரத்துக்கு முக்கியம் பணம் கிடையாதுங்க, ஐடியாங்க. எந்த ஒரு வியாபாரத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சாலும் சரிங்க, 30% பணம் போடுங்க, 70% அந்த வியாபாரத்துக்கு உண்டான ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்றைக்கி வளர்ந்த
அத்தனை பேரையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா யாரும் கோடிகளில் பணம் கொண்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கலைங்க. சில லட்சங்களும் சில ஆயிரங்கள்லாம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி பெரிய கோடிகளில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க கொஞ்சமாக பணம் போட்டாங்க, அதிகமான ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் பணத்தால் ஜெயிக்க முடியுங்க. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து 90% வந்து ஒரு லாஸில் தான் இருக்காங்க. பக்கத்தில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. புரிதல் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த புரிதலுக்காக நம்ம பேசிக்காக என்னென்ன செய்யணும், எதை பார்த்து நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வியாபாரத்துக்குள்ளே வரும்போதுங்க ஃபஸ்ட்டுங்க நான் ஒரு அமௌண்ட் போடுறேன். அதுக்கு உண்டான நாலேஜை நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். என்னால் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து 20 நாள் பண்ணும்போது 15 நாள் லாபத்தில் இருக்க முடியுதா, தொடர்ந்து 100 ரூபா சம்பாதிக்க முடியுதான்னு பார்க்கணுங்க. தொடர்ந்து என்னால் அது முடியல, தொடர்ந்து எனக்கு லாஸ் தான் வருதுன்னா உடனே இந்த வியாபாரம் நமக்கு செட் ஆகலன்னு விட்டுருந்தாங்க. ஏன்னாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பணம் நஷ்டமானதுக்கு அப்புறமா தான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வராங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு வியாபாரத்துக்குள்ளே வர்றது தவறு இல்லை, ஆனால் அந்த வியாபாரம் உனக்கு பிடிபடலைன்னா, உனக்கு புரியலன்னா அந்த வியாபாரத்தை விட்டு விலகினாங்க. நீ விலகாமல் நீங்கள் அதுக்குள்ளவே இருக்கிறேன்னு சொன்னால் சம்திங் நீ இந்த வியாபாரத்தை விரும்பலை, நீ அந்த வியாபாரத்துக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் விட்ட பணத்தை எடுக்க முடியாதுங்க. போன பணம் போனது தான். அதே மாதிரி விட்ட வேகத்தில் அந்த பணத்தை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் அதிகமான பணத்தை தான் நீங்கள் விட வேண்டிய சூழல் வரும். புரிதல் தான் இங்கே ரொம்ப முக்கியம். போன பணம் போச்சுங்க. நிறைய பேருக்கு நான் இப்போ கூட சொல்கிறதுங்க, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, போன பணம் போனது தான், முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் அந்த பணத்தை எப்படி மெதுவாக திரும்பி நம்ம ரெக்கவரி பண்ணுறதுங்க. போன பணம் எப்படி போயிருக்கும், ஏதோ உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருந்திருக்காது, அந்த வியாபார தன்மையோடு நீ போயிருக்க மாட்டேன், அதனால் அது லாஸ் ஆகிருக்கும். இப்போ நீ புதுசாக அங்கே என்னெல்லாம் தவறுகளை பண்ணியோ அந்த தவறுகளையெல்லாம் நீ திருத்திக்கிட்டு மெதுவாக 5 லட்ச ரூபா விட்டியா, டெய்லி 5000 ரூபாய் எதிர்ப்பார், 5000 சேர்த்து தான், அதாவது விட்ட வேகத்தில் எடுக்கணும்னு நினைக்காம மெதுவாக நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதாவதுங்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகளவில் ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதே வந்து பங்குச்சந்தை தான். பங்குச்சந்தையோட ஒரு நாள் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சமாயிரம் கோடிகளை வந்து தாண்டி போயின்னு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நீ அந்த சந்தைக்குள்ளே வரேன்னு சொன்னால் அந்த சந்தை உங்ககிட்ட நீ எவ்வளோ பணம் கொண்டு வரேன்னு கேட்கல, நீ எங்கிட்ட இருக்கிற பணத்தை மெதுவாக எவ்வளோ கம்மியாக எடுத்துக்க போகிறேன்னு அது கேட்குதுங்க. அதுங்கிட்ட இருக்கிற பணத்தை தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய நான் கொண்டு போகிற 1 லட்சமோ இல்லை 50 லட்சமோ 1 கோடியோ 10 கோடியோ அதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரிங்க மார்க்கெட்டுக்குங்க. ஏன்னா அந்த மார்க்கெட்டே பணத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ பணத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டை நீ புரிதலோடு பண்ணால் மட்டும்தான், அங்கேருந்து நீ மொத்தத்தையும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பாங்க. உன்னோட 10 வருஷ பிரச்சனையும் ஒரே நாளில் தீர்த்தணும்னு நினச்சா மாட்டிப்பாங்க. மெதுவாக எடுக்கிற டெக்னிக்ஸ் நிறையா இருக்குங்க. இப்போ நாங்களே வந்து பயிற்சி வகுப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க, நிறைய பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறாங்க. பட் நாங்கள் யாரையுமே கம்பல் பண்ணுறதே கிடையாதுங்க. ஏன்னாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கே நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோங்க, யாராவது வந்து கிளாஸ்க்கு வரேன்னு கால் பண்ணால் திரும்பி நீ அவரை கூப்பிடாத. எப்படிங்க திரும்பி கூப்பிடாத? ஏன்னாங்க அவங்க புரிதலோடு வரணுங்க. ஃபஸ்ட்டுங்க இந்த மார்க்கெட்டோட புரிதல் என்னன்னு வரணும். பிகினர்ஸ் நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, சார் நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை, இந்த வியாபாரத்தை புரியாமல் உள்ளே வராதிங்க. ஏன்னா எனக்கு தெரியுங்க இந்த வியாபாரத்துக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும், எவ்வளோ புரிதல் வேணும்ன்றது தெரியுங்க. ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, அவரை கூப்பிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி என்னோட அறிவுத்திறனையெல்லாம் அவர்கிட்ட புகுத்தணும்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவருக்கு வந்து ப்ராப்ளம் தான் வருங்க. அப்போ புதிதாக வர்றவர்களை வந்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல இருந்தே சரியான முறையில் கொண்டு போகணும். இது அவங்க தான் பழகிக்கணுங்க. என்னங்க எதுவாக இருந்தாலும் பணம் யாருதுங்க, நம்மளோடது. அவ்வளோதாங்க. அவங்க சரியான புரிதலோடு பண்ணும்போது எல்லா வியாபாரத்துலையுமே ஜெயிக்கலாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு அதாவது பங்குச்சந்தை மட்டும் இல்லை, பங்குச்சந்தை தான் நிறைய பணம் கொடுக்குற மார்க்கெட்டுன்னு கிடையாதுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் தான் பணம் கொடுக்குற மார்க்கெட் கிடையாதுங்க. இதை எல்லாம் தாண்டி பணம் கொடுக்குற வியாபாரங்கள் நிறைய உலகத்தில் கொட்டி கிடக்குதுங்க. பட் கொஞ்சம் தேடுதல் இருக்கணுங்க. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கேயே சின்ன சின்ன வியாபாரங்கள் இருக்குங்க. நிறைய நான் வில்லேஜிலலாம் சொல்லுவேங்க, உங்களை சுற்றியே நிறைய வியாபாரங்கள் இருக்குங்க. காளான் வளர்ப்பு இருக்குது, நாட்டுக்கோழி வளர்ப்பு இருக்குது, நிறைய இருக்குங்க. நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியணுங்க. அந்த புரிதலோடு நீங்கள் தேர்ந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி சமூக வலைதளங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொட்டி இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கரெக்டாக இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்ட்டுங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட புரிதலோடு அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஜெயிக்கிறது வந்து கட்டாயம் வந்து உண்டுங்க. ரொம்ப நன்றி சார். இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக ரொம்ப எளிதாக எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு விரிவாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.